இது என்ன காஸ்டியூம் இது? சில்லுன்னு இருக்கு. நீங்க அதை போட்டா காத்து இல்லாம தான் இருக்கும். ஹலோ, இன்னைக்கு வந்து மூணாறுல வந்து டே 2. நாங்கள் வந்துட்டு டைம் வந்து 10:15. டாப் ஸ்டேஷன், அப்புறம் வந்துட்டு மேட்டுப்பட்டி டேம் அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். எல்லாம் 8 மணிக்கு கிளம்ப சொன்னால் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம அவுட்ஃபிட் இன்னைக்கு. குளிர்னு சொல்லிட்டு ஹுட்டி எடுத்திருக்கேன். அங்கே குளிர்ச்சின்னா போட்டுக்கேன். ஓகே, போலாமா கைஸ்? கமான். ஏய், இடியாப்பம் பெருசா இருக்குடே. எல்லாருமே வந்து இந்த மாதிரி இப்படி இடியாப்பம் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. இந்த பையன் பாருங்க, வடையும் இட்லியும் வாங்கியிருக்காப்புல. நம்ம வாத்து வந்து இதுதான் வாங்கியிருக்காப்புல, தோசை வாங்கியிருக்காப்புல. சங்கட்டம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம டாப் ஸ்டேஷனுக்கு தான் வண்டி எடுத்தாச்சு. போகும்போது அப்படியே சீனரிலாம் பார்த்துட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருந்தோம். வியூவெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. கிளைமேட்டெல்லாம் ஓகே தான், ரொம்ப குளிர்லாம் இல்லை. நம்ம வந்துட்டு இது பார்க்குறது வந்து மேட்டுப்பட்டி டேம் தான். செம்ம லைன், அப்படியே டிராஃபிக் ஜாம் மாதிரி நின்றுட்டு இருந்தது. எல்லோரும் இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனாலவே வண்டி போகிறதுக்கு வழியே இல்லை. நாங்கள் இறங்கவே இல்லை. இறங்குனா வண்டி இன்ச்சு மூவ் ஆகிட்டு இருந்தது. இறங்கி எங்கே ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்தாச்சு. பார்க்க தான் இப்படி இருக்குது, ஆனால் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. டேமில் வேறு வாட்டர் திறந்து விட்டுருந்தாங்களா, அதனால் நிறைய பேர் நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இறங்கல, அப்படியே அடுத்த இதுக்கு போயிடலாம், பிளேஸ்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே நாங்கள் இருக்கிறது வந்துட்டு டாப் ஸ்டேஷனுக்கு போகல. அங்கே வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு பதிலாக எரவிக்குளம் பார்க் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் வியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். இங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு 200 டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டால் நம்மளை வந்துட்டு அப்படியே ஒரு அந்த வேன் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம எல்லாரையும் வந்துட்டு மலை மேலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து நேரம் என்னமோ தெரியல, மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த மேலே ஏறுறது வந்து நம்ம தான் நடந்து போய் ஏறணும். பார்த்தா இந்த மழையில் எப்படி போகிறது, சரி நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த வேனில் ஏறிட்டோம். வேனில் ஏறிட்டு எங்கள் ஃபேமிலிக்கு மட்டுமே, நாங்கள் மட்டுமே இருந்ததுனால 10 பேர் தான் இருந்தோம். எங்களுக்கு மட்டுமே தனியே வேன் வந்துட்டு இருந்தது. அதுவும் வந்துட்டு வேன்லாம் நிற்கிறதுலாம் கிடையாது. எவ்வளோ பேர் கூட்டம் சேர்றாங்களோ, ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்தால் கூட கடகடன் கூட்டிகிட்டு போய் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க, ஒரு ட்ரிப்பு மாதிரி. ஸோ எங்கள் ஃபேமிலியே நாங்கள் 10 பேர் இருந்ததுனால எங்களுக்கு மட்டுமே ஒரு வேனு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வேனில் உட்காந்துட்டு எல்லாம் சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் இங்கே உட்காரோம், அங்கே உட்காரோம், வியூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிற வியூ வேறு லெவலில் இருந்ததுங்க. அப்படியே டீ எஸ்டேட்டு, அப்படியே வண்டியில் போகும்போது எங்கே விழுந்துருவோமோன்னு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும், டிரைவர் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, வேறு லெவலில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பார்க்க தான் எங்களுக்கு பயமாக இருந்தது. கொஞ்ச நேரம் பயந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போய் இறங்குனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெயின் கோட் விற்றுட்ருக்காங்க, 100 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு. நாங்கள் இறங்குனதும் கூட மழை நிற்கல, தூரல் போட்டுகிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரி நடந்து போகணும். சரி மழையிலே கொஞ்ச நேரம் ஏறுவோம், ரெயின் கோட்டை போட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரெயின் கோட்டு கலர் கலராக வாங்கி போட்டுக்கிட்டு ஜாலியாக நடந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை மேலே ஏறணும். இந்த வியூலாம் பார்த்துட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் தூரலே நின்றுச்சு. ரெயின் கோட் வாங்கின காசு தான் வேஸ்ட்டு. சரி ஓகே, அதுவும் நல்லது தான், வேறு எதுக்காக யூஸ் ஆகும், மறுபடியும் மழை வரும்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் வாங்கி வச்சுக்கிட்டோம். அழகாக அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக ஏறணும். அப்புறம் வரகாடுலாம் பார்த்தோம். இது பேர் வரகாடுன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அங்கே அந்த மலையில் வந்துட்டு ஃபேமஸான ஒரு அனிமல் போல். அதை தான் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை பற்றிலாம் போட்டுதாங்க. இது ரொம்ப ஷையான ஒரு கோட்டோட அந்த வெரைட்டி தான் இது, வரகாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் பக்கத்துலேயே நின்று பார்த்தோம். அதெல்லாம் ஜாலியாக இருந்தது. பட் வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது. மலை உச்சியிலேருந்து அப்படியே சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும், பெரிய பெரிய மலைங்க சுற்றி நடுவில் நம்ம இருக்கோம். ஃபுல்லாக க்ரீனிஷாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்துட்டோம். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான், நம்ம மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து கீழே விட்டுருவாங்க. வர வழியில் பைசன்லாம் பார்த்தோம் டீ எஸ்டேட்டில். இங்கே பார்க்குற எல்லாமே டீ எஸ்டேட் தான். ஸோ சூப்பரான மெமரி. அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்கி ஈவினிங் போல் ஆகிடுச்சு. நம்ம டின்னர் தான் நாங்கள் வெளுத்து கட்டுவோமே, நல்லா பிரியாணி சிக்கனுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அந்த டேவை முடிச்சிட்டோம்.